இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில ஆண்டுடைய இறை சமூகத்திலிருந்து கர்த்தருடைய திருவார்த்தையை நம் இல்லத்தில் இருந்தவாறு கேட்கும்படியான ஒரு மேலான ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை கடவுள் நம் வாழ்க்கையில் வழங்கியிருக்கிறார். எனவே இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் மிக குறிப்பாக நான் இறைப்பணியாற்றுகின்ற சண்டத்தூர் போதக வட்டம் பரிசுத்த மத்திய லுத்திரன் திருச்சபையின் குடும்ப விசுவாசிகளுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா, கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம், மோச நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம், நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மனச் சோர்வை, தீய குணம் மாற்றுவார், பலவீனமான போதும் கிருபாசனமுண்டே, பந்து ஜனம் சாகும் போதும் புகலிடமிதுவே, ஓப்பில்லாத பிராணநேசா, ஓமை நம்பி நேசிப்போம், ஆளவற்ற அருள்நாதா, ஓமை நோக்கி கெஞ்சுவோம். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அன்பின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். இயேசு ஆண்டவருக்குள் அன்புக்கு இனியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பெருவிழாவுக்கு பின்வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளில நம்முடைய சிந்தனைக்கு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற கர்த்தருடைய திருவார்த்தை, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 12 துவங்கி 26 வரை. அதில் குறிப்பாக 14வது வசனம், அதை தொடர்ந்து 24, 25 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இவர்கள் யாவரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாராகிய மரியாளோடும் அவர் சகோதரரோடும் கூட ஏகமாய் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஆண்டவரே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிகிறவரே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பதவியிலும் விட்டு போன இடத்தை பெறுவதற்கு இவ்விருவரில் தேவரீர் தெரிந்தெடுத்தவன் எவன் என்று எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபித்தார்கள் என்பதுவே. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, வில்லியம் எட்வின் ஹார்வே என்று சொல்லக்கூடிய ஒரு லே பிரீச்சர், இவர் ஒரு பிரசங்கியார். இவர் ஜெபத்தை குறித்து இவ்வாறாக சொல்லுகிறார்: A day without prayer is a day without blessings, and a life without prayer is a life without power என்று சொல்லுகிறார். ஒரு நாள்
ஜபமில்லாத ஒரு நாள் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நாளாய் மாறி போய்விடும். ஜபமில்லாத ஒரு வாழ்வு வல்லமை இல்லாத, ஆற்றல் இல்லாத, சக்தி இல்லாத வாழ்வாய் மாறி போய்விடும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஜபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மூல ஆதாரமாய் இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு இடம் பிடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் நீங்கள் ஜபத்திலே இருங்கள் என்று சொல்லுகிறார். எந்த சமயமாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நாம் ஜபத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட தான் வாழ்ந்த நாட்களில தன்னுடைய சீடர்களை பார்த்து இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதியில் இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு நிகழ்வாக நமக்கு தியான பகுதி கொடுக்கப்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் அனுசரித்தோம். ஒருவேளை திருச்சபையிலே நம்மால் கூடி கடவுளை தொழுது கொள்ள முடியவில்லை. இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பின் திருநாளிலிருந்து 40வது நாள் ஆண்டவர் இயேசு பரத்திற்கு அல்லது விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் என்று நாம் பார்க்கிறோம். 40 நாள் இயேசு ஆண்டவர் இந்த மண்ண உலகில தன்னுடைய சீடர்களோடு கூட அவர் பயணித்தார். அநேகருக்கு அவர் தன்னை உயிருள்ள ஆண்டவராக அவர் வெளிக்காட்டினார். அநேகரை விசுவாசத்திலே பலப்படுத்தினார். அநேகரை தெம்பூட்டி நம்பிக்கையிலே வலுப்படுத்தி இறுதியாக சில விதமான கட்டளைகளை ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயம் வேண்டாம், உலகமெங்கும் போங்கள், சகல ஜாதியை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தின் பேராலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இறுதியாக இயேசு ஆண்டவர் சொன்னார். நம்முடைய தியான பகுதிக்கு முன்னே பகுதியை நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் முதல் 11 வசனங்களில் இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகிற பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார். 8வது 9வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்படி இருக்கிற பொழுதுதான் இவர்கள் அப்படியே வான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது வெண் வஸ்திரம் தரித்திருந்த இருவர் அவர்கள் அருகே வந்து நின்று, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எவ்வாறாக கடந்து போனாரோ அவ்வாறாகவே மீண்டுமாக திரும்பி வருவார் என்கிற வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த நம்பிக்கையோடு அவர் மீண்டுமாக ஒரு குழுவாக யாவரும் இணைந்து ஒலிவ மலையில் இருந்து எருசலேமுக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்படி அவர்கள் கடந்து போய் மேல் வீட்டறைக்கு செல்லுகிறார்கள். மேல் வீட்டறைக்கு கடந்து போன பிறகு 11 சீடர்களும் இயேசுவின் தாயாரும் சில பெண்மணிகளும் இயேசுவினுடைய சகோதரர்களும் இப்படி ஏறக்குரிய 120 பேர் ஏக மனமாய் ஜபத்தில் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய பிரிவிற்கு பிறகு ஆதி திருச்சபை மக்களாய், அப்போஸ்தலர்களாய், இயேசுவின் சீடர்களாய் யாவரும் ஒன்றாக இணைந்து ஜபத்தில் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக இவர்கள் ஜபத்தில் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, இப்பொழுது ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ய போகிறார்கள், ஒரு காரியத்தை இவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள். எனவே தான் இவர்கள் முதலாவதாக ஜபத்திலே தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
என்ன காரியம் என்று நாம் பார்க்கிற பொழுது பின் வருகிற வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 15 துவங்கி 20 முடிதான வார்த்தைகளில அப்போஸ்தலனாகிய பேதுரு இவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து நின்று இவ்வாறாக சொல்லுகிறார் யூதாசை குறித்து. யூதாஸ் என்பவன் நம்மோடு அவன் இணைந்து பயணித்தான், இயேசுவின் சீடனாக இருந்தான். அவன் அநியாயத்தினாலே அனிதத்தின் கூலியை அவன் பெற்றுக் கொண்டான். இயேசுவை அவன் காட்டிக் கொடுத்தான். இயேசுவை அவன் முற்றிலுமாக மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்படியான காரியத்தை அவன் செய்தான். இறுதியாக அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து அவன் மாண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே சங்கீதத்திலே சொல்வது போல அவன் வாசஸ்தலம் பாழாவதாக, எவனும் அதில் குடி புகாதிருப்பானாக என்றும் அவன் கண்காணிப்பை வேறுவன் பெறுவானாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். அவனுடைய பொறுப்பை இன்னொருவன் பெற்றுக் கொள்வான் என்று. எனவே இப்பொழுது துவங்குகிறார். நம்மில் அநேகர் இருக்கிறார்கள், இதிலே அவனுடைய இடத்தை நிரப்பும்படி ஒருவரை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அதற்குரிய தகுதியை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லாவற்றிற்குமே தகுதி இருக்கிறது, குவாலிஃபிகேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கல்லூரியில இந்த டிகிரியை படித்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்று எல்லா விஷயத்தில் நாம் பார்க்கிற பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு தகுதி என்பது கட்டாயமாய் இருக்கிறது. தகுதி இல்லாதவர்களை நாம் சில நேரத்தில் சில விதமான பொறுப்பிலே நாம் அமர்த்துகிற பொழுது அது தவறான விஷயத்தில் கொண்டு போய் முடிவதை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த யூதாசுடைய நிரப்புவதற்கு, அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒருவரை தெரிவு செய்வதற்கென்று ஒரு தகுதியை அவர் சொல்லுகிறார். என்ன தகுதி? 21வது வசனம் 22 நாம் வாசிக்கிறோம். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த காலம் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மோடு சஞ்சரித்த காலமெல்லாம் எங்களோடு கூடவே இருந்த மனுஷரில் ஒருவன் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு எங்களோடு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவானுடைய ஞானஸ்தானம் காலம் முதல் இயேசு ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரை நம்மோடு இருந்திருந்த ஒருவராய் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இருவரை தெரிவு செய்கிறார்கள். இஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பு. இரண்டாவது நபர் யார் என்றால் மத்தியா என்று சொல்லப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் தான் இதற்கு தகுதி உள்ளவர்களாக அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். இப்படி தெரிவு செய்த பிட்டு அவர்கள் இறுதியாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறவரே என்று சொல்லுகிறார்கள். லார்ட், யூ நோ எவ்ரிஒன்ஸ் ஹார்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது. எல்லாருடைய இருதயங்களையும் அறிகிறவர் நீர் என்று. இன்றைக்கு நாம் மற்றவர்களுடைய இருதயங்களை நம்மால் அறியவே முடியாது. அவர்கள் என்ன மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நம்மோடு பழகிறார்கள், எந்த விதத்திலெல்லாம் நம்மோடு பேசுகிறார்கள் என்று சொல்லி நம்மால் அறியவே முடியாது. ஆனால் நம் உள்ளங்களை அறிகிறவர் இறைவன் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு பெயராக இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது, எல்லாருடைய இருதயங்களை அறிகிற இறைவன் என்று சொல்லி. இவைகளை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பதவியிலும் இருந்து அவன் விட்டு போன இடத்தை பெறுவதற்கு இவ்விருவரில் தேவரீர் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவன் என்று எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபிக்கிறார்கள். முதலாவது ஜெபித்தார்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கென்று, இந்த தெரிவை செய்வதற்கென்று. இறுதியாகவும் முடிவுக்கு வருகிற பொழுதும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், யார் இதற்கு சரியானவர்கள் என்று நீர் தெரிவு செய்யும் என்று சொல்லி
இவர்கள் கடைசியாக ஜெபிக்கிறார். எங்களுடைய இருதயங்களை அறிகிறவர் நீ, எனவே நீர் தெரிவு செய்யும் என்று அவர்கள் ஜெபித்து இறுதியாக இவர்கள் இருவருடைய பெயரையும் சீட்டு போடுகிறார்கள். அப்படி போடுகிற பொழுது மத்தியாவினுடைய பெயருக்கு அந்த சீட்டானது விழுகிறது. அப்பொழுது மத்தியா இந்த அப்போஸ்தலர்களோடு கூட அவன் 12வது நபராக அவன் சேர்த்துக் கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஜெபம் நம் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். இங்கே ஆதி திருச்சபையில துவக்கத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் செய்த காரியம், ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பதாக ஜெபித்தார்கள். முடிகிற பொழுது அவர்கள் ஜெபித்து இதற்குரிய ஒரு சரியான விஷயத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவர் இல்லை அந்த இடத்தை நிரப்புவதற்கு என்று அவர்கள் ஜெபித்தார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 2வது அதிகாரம் 42வது வசனத்திலும் கூட அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலும் அன்னுரியத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஆதி திருச்சபை மக்கள் ஜெபத்தில எப்பொழுதும் தரித்திருந்தவர்களாக இருந்தார்கள். கடந்த வார திருமறையின் பகுதியிலும் கூட கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட அந்த 100க்கு அதிபதியும் கூட அவன் எப்பொழுதும் ஜெபத்தில அவன் தரித்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்கும்படியாய் கற்றுத் தருகிற பொழுது மத்தேயு 6வது அதிகாரத்திலே இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் என்ன தேவையோ அதற்காக ஜெபியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார் என்று சொல்லுகிறார். அதே இயேசு ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பரலோக பிதாவானவர் உங்களுக்கு வழங்குவார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அவர் நமக்கு வழங்குகிற இறைவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலுக்குரிய நிருப பகுதியில் யோவானுக்கு எழுந்த நிருபம், யோவான் 1வது அதிகாரம் 1வது நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் குறிப்பாக 14, 15 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது இவ்வாறாக அவர் சொல்லுகிறார், நாம் கேட்பது அவருடைய சித்தத்திற்கு ஏற்புடையதாய் இருந்தால் நிச்சயமாக அவர் செவி சாய்த்து நமக்கு வழங்குவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் கேட்கிற எல்லா காரியங்களும், ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற எல்லா காரியங்களும் அவருடைய சித்தத்திற்கு அது ஒத்திருக்க வேண்டும். அதுதான் இயேசுநாதரும் கூட கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று அவர் இரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிற பொழுதும், ஆண்டவரே இந்த துன்ப பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லுகிறார். எனவே இறைவனுடைய சித்தத்திற்கு உகந்தபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் எது என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை கேட்டாலும் அவருடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது, உமது சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற மக்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். இதனாலுக்கு நற்செய்தி பகுதியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பாருங்கள். யோவான் 17வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்று சொல்வார்கள், பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று. அதிலே குறிப்பாக 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அவர் இவ்வாறாக ஜெபிக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்காக, தமது மக்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசுநாதர் ஜெபிக்கிறார். நான் எப்படி உலகத்திற்கு உரியவன் இல்லையோ அதே போன்று இவர்களும் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. எனவே இந்த உலகத்திலிருந்து இவர்களை எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளவில்லை, நீர் அவர்களை தீமைக்கு விலக்கி காக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் இவ்வாறாக தான் ஜெபிக்கிறார், நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, எனவே நீங்களும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று
பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு உரியதல்ல. நாம் அனைவருமே பரலோகத்திற்கு உரியவர்கள், பரலோக வாழ்க்கைக்கு உரியவர்கள், இறைவனுக்கு உரியவர்கள் என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டும். இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் அநேக ஆயர் பெருமக்கள், இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் எல்லாரும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய பிரிவு நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை, பாரத்தை ஏற்படுத்துகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் அனைவருமே விண்ணகத்திற்கு உரியவர்கள் என்கிற ஒரு மனநிலை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதே போன்று ஆண்டவர் இயேசு நமக்காக ஜெபிக்கிறார் பாருங்கள். இவர்கள் அனைவரும் தீமைக்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் அனைவரும் தீமைக்கு செல்லாதபடி இந்த தீமையிலிருந்து நாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு மிகப்பெரிய இந்த தொற்றின் காலத்தில் நாம் வாழவில்லை. இந்த தீமையிலிருந்து நாம் விலக்கி காத்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் அன்றைக்கே ஜெபித்திருக்கிறார். இந்த ஜெபம் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. நாம் இந்த தீமையிலிருந்து, கொடிய தொற்று நோயிலிருந்து நாம் விலக்கி பாதுகாத்து நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே பிதாவை நோக்கி ஆண்டவராகிய இயேசு மன்றாடி கொண்டுதான் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களும் இப்படிதான் இருக்க வேண்டும். நாமும் நமக்காக, பிறருக்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். அப்படி நாம் தொடர்ந்து மன்றாடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது நம் ஜெபங்களை தயவோடு கூட கேட்டு இந்த கோர பிடியிலிருந்து இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக இந்த தொற்றிலிருந்து விலக்கி நம்மை காத்துக் கொள்வார் என்ற திட நம்பிக்கையோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்கு தருகிற செய்தி அதுதான். நாம் ஜெபிப்போம். நம் உள்ளங்களை அறிகிற இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா விஷயத்திலும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக, பிறருடைய தேவைகளுக்காக, இந்த முழு உலகத்தின் மக்களும் இந்த தொற்றிலிருந்து விடுபெறும்படியாக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய ஜெபங்களை தயவோடு கேட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையை கடவுள் மாற்றி நம்மை நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். அதே போன்று எப்படி யூதாசனுடைய இடத்தை மத்தியா என்கிறவரை தெரிவு செய்து நிரம்பினார், இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் அநேகரை பிரிந்திருக்கிறோம். அந்த இடத்தையும் ஆண்டவராகிய கடவுள் நிரப்புவார். அவரே நமக்கு துணையாயிருந்து நம்மை நிச்சயமாக கஷ்டத்தின் மத்தியிலிருந்து, இழப்புகளின் மத்தியிலிருந்து, நம்மிடத்திலிருந்து பிரிந்திருக்கிற நபர்களை அவர்கள் மத்தியிலிருந்து நம்மை நிரப்புவார் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து மன்றாடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருக்காய் நாம் வாழ்வோம். கர்த்தர் இந்த இறைவார்த்தையின் வழியாக தூய ஆவியின் துணையோடு நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வதாக. நாம் எல்லா புத்திக்கான கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பக்குவப்படுத்தி காப்பதாக. ஆமென். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஈடு வினையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிராளிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த உமது இறை வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரமும் நாங்கள் ஜெபிக்கிற மக்களாய் இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். அன்றைக்கு ஆதி திருச்சபையினுடைய துவக்கத்தில் அருமையான அப்போஸ்தலர்கள், இயேசுவின் தாய், அவருடைய சகோதரர்கள் 120 பேர் ஏக மனமாய் இணைந்து ஜெபித்தார்கள். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள். அதனுடைய முடிவின் பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து நீர் தெரிவு செய்யும் என்று சொல்லி அவர்கள் இறுதியாக ஜெபிக்கிறார்கள். எங்கள் இருதயங்களை அறிகிற ஆண்டவர் நீர், எங்கள் உள்ளங்களை அறிகிற ஆண்டவர் நீர் தெரிவு செய்யும் என்று ஜெபித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று யோவானும் தன்னுடைய நிருபத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபமானது இறைவனுடைய சித்தத்திற்கு அது ஒப்பிட்டிருந்தால், அது அவருக்கு விருப்பமாய் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் செவி சாய்த்து விடையளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இறுதியாக அவர் விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கிற பொழுதும் பிறருக்காக மன்றாடுகிற பொழுது, ஆண்டவரே, என்னை போன்று இவர்களும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல,
தீமைக்கு விலக்கி இவர்களை காத்துக்கொள்ளும். இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை என்று சொல்லுகிறேன். இந்த உலகத்துக்கு உரியவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழுகிற யாருமே கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளுகிற அந்த அடையாளமும் கூட எங்களுக்கு அதை தான் சான்று பகர்கிறது. அவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ நாங்களும் அதே போன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்கிற இந்த ஒரு நம்பிக்கையில் நிச்சயத்தில் நாங்கள் வாழ கடவுள் எங்களுக்கு அருள்தார். எனவே நாங்கள் எங்களுக்காக பிறருக்காக எல்லா விஷயத்திலும் எல்லா சமயத்திலும் நாங்கள் ஜெபிக்கிற மக்களாகவே இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்துள்ளோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட இந்த முழு உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகள், குறிப்பாக இந்திய தேசம், எங்களுடைய தமிழ்நாடு, ஆண்டவரே இங்கே இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த கோர கொரோனா பிடியிலிருந்து முற்றிலுமாக இந்த தேசம், இந்த முழு உலகமும் மீட்பை கண்டுகொள்ள, இதிலிருந்து விடுபெற கடவுள் துணை புரிகிறார். இதற்கென்று அயராது உழைக்கிற அனைத்து அரசு அதிகாரிகள், காவல்துறையினர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இராணுவர்கள், தூய்மை பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்று அத்துணை பேரும் பாதுகாத்து ஆசீர்வதியும். இந்த ஊரடங்கின் காலகட்டத்தில் நல்ல முறையில் நாங்கள் இல்லத்தில் இருந்தவாறு எப்பொழுதுமே ஜெபித்து வேதத்தை வாசித்து இறைவனோடு நாங்கள் இணைந்து பயணிக்க நீர் எங்களுக்கு துணை புரிவீராக. நிச்சயமாக ஆண்டவரே, உடைய எல்லாருடைய ஜெபங்களையும் நீர் தயவோடு கூட கேட்டு விரைவாக இந்த கொரோனா பிடியிலிருந்து எங்களை விலக்கி எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லி ஆழமாக நம்புகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மரணத்துடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் ஆண்டவரே ஆக்சிஜன் இல்லாமல், ஆண்டவரே மருத்துவமனையில ஆண்டவரே படுக்கை வசதி இல்லாமல் மரித்துக் கொண்டே இருப்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மாறும் என்று நாங்கள் உம்மை நோக்கி ஆழமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை தயவோடு கூட கேட்டு நிறைவோடு ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து இந்த இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நேரத்திலும் கூட அருமையான எங்களுடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக பரிசுத்த மத்திய திருச்சபை, ஆண்டவரை திருச்சபையுடைய அனைத்து வகை பொறுப்பாக விசுவாச குடும்பத்தின் மக்களின் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அதே போன்று ஆண்டவரே, இது இறை சமூகத்தை ஆண்டவரே ஒரு இறை வார்த்தையை பகிர்வதற்கென்று எங்களுக்கு என்று ஒப்புக் கொடுத்த என்னுடைய பரிசுத்தமான அருமையான விசுவாச திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய ஆயர், ஊழியர், அனைத்து வகை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை இறை பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஜெபத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய மனநிலைகளை, அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அனைவருடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய இறை பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும். எங்கள் அத்துணை பேரை நாங்கள் தாழ்த்துகிறோம். விரைவாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாங்கள் உங்களுடைய இறை சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வந்து மீண்டுமாக உண்மை ஆராதிப்போம் என்கிற ஆழமான நம்பிக்கையில நாங்கள் தொடர்ந்து வாழ்வு பெற கடவுளை எங்களுக்கு அருள்தார். எங்களை தாழ்த்துகிறோம். இது நாமும் ஒன்றை தொடர்ந்து மகிமை அடையட்டும். கிறிஸ்து இயேசுவின் வழியாகவே எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தந்தையாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நல்வரவு நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம் இருதயத்தில் மௌனமாக மன்றாடினான் அனைத்து விண்ணப்பங்களோடும் கர்த்தருடைய மாறாத கரம் தங்கிருந்து நம்மை நிறைவோடு வழிநடத்தி இந்த கோர பொடிகளில் நம்மை விலக்கி காத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.